சேலத்தில் 1962ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட சாந்தி திரையரங்கில் நடிகர் திலகத்தின் படங்கள் வெளியாகி சக்கை போடு போட்டன. வியட்நாம் வீடு, ராமன் எத்தனை ராமனடி, எங்கிருந்தோ வந்தால் போன்ற திரைப்படங்கள் வசூலை வாரி குவித்தன. நடிகர் திலகம் படம் மட்டுமல்லாது எம்ஜிஆர் படங்களிலும் கொடிகட்டி பறந்தது சாந்தி திரையரங்கம். எங்க வீட்டு பிள்ளை, வேட்டைக்காரன், அடிமைப்பெண் என ஏராளமான படங்கள் 100 நாட்களை கடந்து ஓடின. எங்க வீட்டு பிள்ளை வெற்றி விழாவிற்கு எம்ஜிஆர், சரோஜா தேவி, நாகேஷ் என அனைத்து கலைஞர்களும் சாந்தி தியேட்டருக்கு வருகை தந்தனர். ரஜினிகாந்த், கமல்ஹாசன் என பல முன்னணி நடிகர்களின் திரைப்படங்களையும் சேலத்தின் சாந்தி திரையரங்கில் பார்ப்பது சொர்க்கம். பிரம்மாண்டம் இல்லாத அந்த காலத்திலேயே இந்த திரையரங்கில் வந்த படங்களுக்கு ஹெலிகாப்டரில் இருந்து நோட்டீஸ் வீசியதை கண்டு சேலம் நகரமே பிரமித்தது. தரை, மொட்டை பெஞ்சு, இருக்கை என திரையரங்குகள் இருந்த காலத்தில் ஒவ்வொரு வரிசையிலும் குண்டாக இருப்பவருக்காக தனியாக ஒரு இருக்கை இருந்தது சிறப்பு. பெண்கள் அதிக அளவில் வருவார்கள் என்பதனால் அவர்களுக்கு 1 மணி நேரம் முன்னதாகவே டிக்கெட் வழங்கப்படும். இப்படி 2-3 தலைமுறைகளின் நெஞ்சில் நீங்காத இடம் பிடித்த சாந்தி திரையரங்கம் காலமாற்றங்களால் இருந்த இடம் தெரியாமல் போனது. தற்போதைய நிலையில் அது இருந்த இடத்தை கடந்து செல்லும் அன்றைய தலைமுறையினருக்கு நிச்சயம் அந்த கால நினைவுகள் ஒரு நிமிடம் கண்முன் வந்து செல்லும் என்பது உண்மை.